ஆளில்லா ட்ரோன்களை போர்களில் ஏவுவது போல ஆளில்லா ஆம்புலன்ஸை புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் நடைபெறும் இடங்களில் ஏவி மக்களை காக்கும் ஆம்புலன்ஸில் கூட அரசியல் செய்கிறது ஸ்டாலின் அவர்களின் கோழைத்தனமான அரசு. ஏழை எளிய மக்களுக்காகவும் கர்ப்பிணி பெண்கள் நலனுக்காகவும் விரைகின்ற உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் மீதும் அதன் ஓட்டுநர்கள் மீதும் எப்போதும் கரிசனமும் அக்கறையும் கொண்டவர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் வேண்டுமென்றே அவர் பேசும் கூட்டங்களில் ஆளில்லா ஆம்புலன்ஸ் இயக்கி அங்கே குழுமியிருக்கும் பெருங்கூட்டத்தை மேலும் நெரிசலுக்கு உள்ளாக்கி பேராபத்தை விளைவித்து அதன் மூலம் அற்ப அரசியலை செய்துவிடலாம் என எண்ணும் ஸ்டாலினின் அற்பத்தனமான சின்ன புத்தியை தான் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் எக்ஸ்போஸ் செய்துள்ளார். நேற்றைய சம்பவத்தில் அப்படி வேண்டுமென்றே அனுப்பப்பட்ட ஆளில்லா ஆம்புலன்ஸை கண்டு உணர்ச்சி சில தொண்டர்களை கூட தனக்கே உரிய முறையில் பக்குவமாகவும் அமைதியாகவும் நெறிப்படுத்திய பண்புள்ள தலைவர் தான் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். மேலும் கூட்டம் நடந்த முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்கும் நிலையில் ஆம்புலன்ஸ் உட்பட அவசரகால ஊர்திகள் தங்கு தடையின்றி செல்வதற்கு மாற்று வழி ஏற்பாடுகள் செய்வது வழக்கமான நடைமுறை. ஆனால் ஆம்புலன்ஸ் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்த அஇஅதிமுக கூட்டத்தில் மட்டும் ஏன் நுழைகிறது? இதை கேள்வி கேட்டால் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார்கள் என்கிறீர்கள். மரியாதை குறித்தும் தரம் தாழ்ந்த விமர்சனம் குறித்தும் பேசுவதற்கு திமுகவிற்கு கிஞ்சித்தும் அருகதை கிடையாது என்பதை மக்கள் நன்கறிவர்.